வேட்டி எடுத்து பெரிய அளவுக்கு பண்ணி போடணும்னு சொன்னேன். இன்னைக்கு வேட்டி கட்டிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்கு நாள் போக முடியல. திருப்பூர்ல ஒரு 10 நண்பர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒன்னா சென்னை வர்றோம். எல்லாம் ரெடியாகி காலையில் ஒரு 10 மணிக்கு எங்க ரைசா ஹோட்டலுக்கு போகிறோம். எங்க கூட வந்தவங்க எல்லாம் பேண்ட் ஷர்ட்டோட வரும். நான் இப்போ வேட்டியோட வரணும், வேட்டியோட வந்துருக்கிறேன். அந்த 9 பேர்த்த உள்ள விட்டாங்க, என்னை உள்ள விடல. கேட்டதுக்கு உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் இல்லை, ட்ரெஸ் கோட் இல்லை, ஷூ இல்லை, அப்படியே என்னை வெளியே நிறுத்திச்சிட்டாங்க. கூட வந்து 9 பேருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் கூட எல்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, நான் வெளியே உட்காந்துருக்கேன்னு சொல்லி எல்லாம் நினைச்சுட்டு போட்டு நான் வெளியே வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு மரம் வந்து அந்த மரத்தில் உட்காந்துருக்கேன். அப்போதான் எனக்கு இந்த கேள்வி வந்து, நீ கேட்ட கேள்வி வந்தது. எல்லாரும் உள்ள போயிட்டா பேண்ட் போட்டோம், நீ வெளியே தானே உட்காந்துருக்கிற என்ற மெசேஜ் நீ திருப்பி கேட்குது. இந்த வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கினா இது ஜெயிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு ஏதோ நல்ல விளம்பர கம்பெனி பார்த்து எடுத்து பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கே தங்கிட்டேன். நிறைய விளம்பர கம்பெனிக்கு போய் எனக்கு ஒரு வேட்டிக்கு விளம்பரம் எடுக்கணும்னு எல்லாம் கேட்குறேன். வேட்டி கட்டினாங்கன்னா ஒரு பாமர மக்கள் மேக்சிமம் ஒரு சைக்கிள் வச்சிருப்பாரு, அதுக்கு மேலே ஒரு டிவி ஸ்டே வச்சிருப்பாரு, ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பாரு. இதுதான் வேட்டி கட்டோட இமேஜ் இருந்தது. அதை உடைக்கணும் அப்படின்ட்டு அதை சல்யூட் ராமராஜ் எடுத்தேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவர் இறங்குறாரு. இறங்கணுன்னா எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள விட மாட்டேங்கிறாரு செக்யூரிட்டி. முடிஞ்சு ரிசீவ் பண்றாரு அவர். அங்கே உள்ள போனோடனே வந்து ரிசப்ஷன் போக்குவரத்து எல்லாமே வந்து அவங்க ரிசீவ் பண்றதுக்கு வர்றாங்க. எல்லாருமே மீட்டிங் ஹால் போனோடனே உலகத்தில் இருக்க அத்தனை ஆளுமே வந்து கோட் சூட் போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் வேட்டியோட போறாரு. அத்தனை பேர் இருந்துச்சு அவருக்கு சல்யூட் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறாங்க. இப்படி லைஃப்ல நடந்த அத்தனை நெகட்டிவுமே அந்த ஒரு கான்செப்ட்ல பாசிட்டிவ் மாற்றி எடுத்து சல்யூட் ராமராஜ் இந்த கதையை திருப்பி சொல்ற போது அந்த நெகட்டிவ்ல உடைஞ்சு பாசிட்டிவா மாறிடுச்சு.